ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஏசி பவர், டிசி பவர், சோலார், பேட்ரி அதெல்லாம் ஒன்றா ஒர்க் ஆகிற ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கே இதுதான் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதோடய ஸ்பெக்கை பற்றி சொல்லலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொன்ன ரெஃப்ரிஜரேட்டர். 192 லிட்டர் கெப்பாசிட்டி. இது ஆல்ரெடி ஏசி பவரில் இருந்த ஒரு ரெஃப்ரிஜரேட்டர். உள்ளே இருந்த கம்ப்ரஸர் எடுத்துகிட்டு ஒரு சில காம்பனண்ட் மாற்றிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டிசியாக மாற்றிருக்கோம். ஹை கூலிங் கெப்பாசிட்டி இருக்கும். சோலாரில் ஒர்க் ஆகும், பேட்டரிலையும் ஒர்க் ஆகும். அது இல்லாமல் ஏசி பவர் டு ஏசி டு டிசி கன்வெர்ட்டர் உள்ளே வச்சுருக்கோம். ஸோ அதுலேயும் ஒர்க் ஆகும், நல்ல எஃபிஷியன்சி இருக்கும். இதுதான் அந்த ரெஃப்ரிஜரேட்டர். இது R&D பண்ணுறதுனால ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக நாங்கள் பண்ணல. நல்ல எஃபிஷியன்சி இருக்குது, நல்ல கன்சப்ஷன் கம்மியாகும். சரி, ஓகே, நம்மளோட பின்னாடி கம்ப்ரஸர் செக்ஷனுக்கு போகலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதான் அந்த கம்ப்ரஸர். இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசியில் ஒர்க் ஆகிற கம்ப்ரஸர். இது பேட்ரி பவரில் 48 வோல்ட் எந்த சப்ளை கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஒரு லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5லேருந்து 2 ஆம்ஸ்குள்ளே தான் எடுக்கும். இது பார்த்தீங்கன்னா சும்மா டெஸ்டிங்காக அப்சர்வேஷனில் இருக்குது. இப்படி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஏசி டிசி எந்த பவர்லாம் ஒர்க் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பண்ணித்தரணும், இல்லை அது காம்பனண்ட் கிட் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னாலும் பண்ணி தருவோம். இல்லைனா பல்க் ஆர்டர் வேணாலும் பண்ணி தருவோம். எந்த மாதிரி ஆனாலும் பண்ணி கொடுப்போம். நான் கான்டாக்ட் நம்பர் போடுறேன், என்னோடய பாஸோட நம்பர். ப்ளஸ் நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நல்ல எஃபிஷியன்சி இருக்குது. இது அசம்பிளிங் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதோட ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.